ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம் மின் வாரியத்தில் 1910 பணியிடங்களை வந்து நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு போக்குவரத்து கழகம் மின் வாரியத்தில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 1910 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. தமிழக அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள சில பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சியால் வந்து நிரப்பப்படுது. தற்போது குரூப் 4 தேர்வுக்கான விண்ணப்பங்கள் முடிந்து விரைவில் தேர்வு நடைபெற இருக்குது. தேர்வர்கள் பெரிதும் எதிர்பார்த்த குரூப் 4 தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் டிஎன்பிஎஸ்சி மும்முரமாக வந்து ஈடுபட்டிருக்கு. மற்றொரு பக்கம் புதிய தேர்வு அறிவிப்புகளை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் ஐடிஐ டிப்ளமோ கல்வி தகுதி கொண்ட பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஹாஸ்டல் சூப்பரண்ட், சர்வேயர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், தமிழக அரசு போக்குவரத்து கழகம், வெல்டர், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், மின்துறை என 58 வகையான காலி பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்பப்படுது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இந்த பணியிடங்கள் வந்து இருக்குது. மொத்தம் 1910 காலி பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் மட்டும் தொழில்நுட்ப உதவியாளர் பதவியில் 656 காலி பணியிடங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டுள்ள இந்த காலி பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி வந்து தேவைப்படுது. சர்வேயர் பணிக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு, வெல்டர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐ முடித்திருக்குன்னு, அதே போல் அப்ரெண்டிஸ் பயிற்சியை வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு, அதே போல் மேற்கூறிய பணிகளுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கணினி வழி தேர்வு வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி, செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து மேலும் அதிகரிக்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்வின் அறிவிப்பு வந்து அப்ளை பண்ணுவதற்கு tnpsc.government.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். தமிழக அரசு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன கூறியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்ட 58 பதவிகளுக்கான 1910 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிக்கை வந்து தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி 13/6/2025 வெளியிடப்பட்டிருக்கு. தேர்வர்கள் 13/6/2025 முதல் 12/7/2025 வரை இணைய வழியில் வந்து விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். அதே போல் தேர்வர்கள் வந்து தேர்வு கட்டணத்தை யூபிஐ மூலமாகவும் வந்து செலுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கையோடு ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மூலம் ஒரு நிதியாண்டிற்கு 1910 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் இந்த கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த வேலையில் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. நன்றி.